பிரைஸ் தி லார்ட். என்னதாங்க நடக்குது நம்ம உலகத்துல? என்னென்னவோ சொல்றாங்க, என்னென்னவோ காரியங்கள். இன்ஸ்டாக்கு போனாலே, ஃபேஸ்புக்கு போனாலே நிறைய விஷயங்களை இதுவரைக்கும் பார்க்காத கேட்காத விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. இலுமினாட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 13 குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்ப அதை பத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல நம்ம கேள்விப்பட்டோம், ஆனா இப்ப அதை பத்தின நியூஸ் ஒரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா UFO. இந்த காரியங்கள் அமெரிக்கா தேசத்துல இதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. அதாவது ஏரியா 51 அப்படிங்கிற இடத்துல யாருமே போக மாட்டாங்களாம். அப்படி மீறி அங்க போய் என்னதான் நடக்குது பார்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் சுட்டு கொண்டுடுவாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல தான் ஸ்பேஸ்ஷிப்லாம் வந்து போகுது, அந்த இடத்துல தான் ஏலியன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல தான் எல்லாரும் நடமாடுறாங்க அப்படின்னு சொல்றதா சொல்லப்படுறாங்க. இந்த விஷயத்தை யார் கிளப்பினது? ஒரு பக்கம் பாரக் ஒபாமா என்ன சொல்றாரு, ஏலியன்ஸ் இருக்குங்கிறத நான் நம்புறேன், ஏத்துக்கிறேன், ஆனா அதுக்கான ப்ரூஃபோ அதற்கான அது உயிரோட இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது, அதனால இருக்குங்கிறத நம்புறேன், ஆனா அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ஃபைலே நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை குறித்து நான் ஒவ்வொன்றா இப்போ வெளியிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கடந்த ஒரு வாரமாக இன்ஸ்டாலையும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ உலகத்துல என்ன நடக்குது? அப்போ நிஜமாகவே வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறார்களா, ஏலியன்ஸ் என்பவர்கள் இருக்கிறார்களா என்பது நமக்கே ஒரு கேள்விக்குறியாகுது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இன்னொரு சொல்றாங்க இல்லங்க அது ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்லங்க இட்ஸ் ரியல் அப்படின்றாங்க. எதுதாங்க நம்ம நம்புறது? நமக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா விஷயங்களும் பாருங்க ஒரு காரியமா நமக்கு முன்பாக நடந்து கொண்டு போய் கொண்டே தான் இருக்கிறது. இந்த ட்ரம்ப் சொல்ற காரியம் என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் மேல என்ன பழி சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபைல்ஸை ஓபன் பண்றாரு ட்ரம்ப். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்போட பேர் மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டைம் டிராவல்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அது கண்டுபிடிச்சிட்டாங்க, அது போக முடியும், அதுக்கான எல்லா கால நேரங்களையும் கண்டுபிடிச்சு அந்த மெஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போனா திரும்பி பாதியில நம்ம மாட்டிப்போமோ, இல்ல போயிட்டு திரும்பி வர முடியுமா, இல்ல அது நிஜமா, போனா ஃபியூச்சருக்கு மட்டும் தான் போக முடியும், கடந்த காலத்துக்கு போக முடியாது, இப்படி என்னென்னவோ உலகத்துல பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே தான் வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய அதிபர்கள் எல்லாம் அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரோபோ வடிவத்துல இருக்காங்க, கிளவுன மேல போட்டுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையா சொல்ல போனா அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போதெல்லாம் அவங்களுடைய ரியல் காரியங்கள் தெரியுது, ரோபோட் மாதிரியே நடக்கிறாங்க, இது எதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது 90s 80s வந்த நமக்கே ஒரு சில பிரமிப்பை உண்டு பண்ணுதுன்னா, இப்ப வர பிள்ளைங்க இதையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆர்வமா இன்னும் அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? வேதத்துல அப்படிப்பட்ட விஷயங்கள் எதையுமே சொல்லப்படல. ஆனா கடைசி காலத்துல பல விஷயங்கள் நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இந்த மாதிரியான பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படல. அதனால ட்ரம்ப் ஒரு சிலர் ஆன்டி கிரைஸ்டா வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் நிச்சயமாகவே ஒரு தேவ மனிதர் இல்ல, அவர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொல்றாங்க. அநேக காரியங்களை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தான் நேரம் இல்லை. அநேக காரியங்களை நான் எனக்கு வந்த சந்தேகங்களை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாரும் இதை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் இயேசு கிறிஸ்து முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. நானும் அதை தாங்க சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன் பாத்தீங்கன்னா இந்த காலங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நம்ம குழப்பி அவ்வளவுதான் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்குது. சரி, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமென்.